அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர் நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி. ஆமா, இந்த ஃபாதர் பக்மன்ஸ் ஐயா அவங்க பாடின பாட்டை நான் உண்மையில என் வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட் இந்த சாங் லிசன் பண்றப்போ மீனிங் தெரியாது, ஆனா ரொம்ப பிடிக்கும் இந்த சாங்கு. அதுக்கப்புறமா மீனிங் தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் கிருபைனால தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு அளவுக்கு புரிஞ்சிருச்சு. ஏதோ புரியுது, காட்ஸ் கிரேஸ். எங்கேயோ பறந்து எங்கேயோ வாழ்ந்த எனக்கு தோணும், ஐயா எவ்வளவு அழகா எழுதி பாடியிருக்கிறாங்க. என்னை தேடி வந்து கர்த்தர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்து என்னை அவ்வளோ நேசித்து அவங்க ஊழியம் செய்யறதுக்கு என்னை இப்படி உருவாக்கியிருக்கிறாங்கன்னு நான் ரொம்ப கர்த்தர் சமூகத்துல உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டு தான் இருப்பேன். நான் அவ்வளோ நன்றியா இருக்கும். நானா தேடி இருக்க மாட்டேன், நிச்சயமா கர்த்தர் தான் தேடி வந்து என்னை மட்டும் இல்லை ஒவ்வொருத்தங்களை பர்சனலா யோசிச்சு பார்த்தா நம்ம தேடி இருக்கவே மாட்டோம். உண்மையில கர்த்தர் தான் நம்மளை அவ்வளவு நேசிச்சு அவங்க தான் நம்மளை ஒவ்வொருத்தங்களையா தேடி வந்து நம்ம பாவத்திலேயே சாகாம நமக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டு பாவத்துல இருந்து நம்மளை வந்து செப்பரேட் பண்ணி நம்மளை நீதிமான்களா மாத்து கர்த்தர் வழிகளில் நம்மளை நடக்க வைக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள் சொல்லுங்க. இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம அவங்களை துதிக்கிறோம், அவங்க நாமத்தை கனம் பண்றோம். உண்மையில நம்ம எவ்வளவோ தாழ்மையா நன்றியுள்ள இதயத்தோட கர்த்தரை துதித்து ஆராதிக்க. சில சாங்ஸ் அவ்வளோ மீனிங்ஃபுல்லா இருக்கும். எழுதினவங்க உண்மையில அவங்க அனுபவிச்சு எழுதி அவங்களை அவுட் ஆஃப் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் துதித்து கர்த்தர் நாமத்துக்கு மகிமையா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு விசுவசிக்கிறேன். நம்ம கூட நம்ம யாரோ எங்க பிறந்தோமோ எங்க வளர்ந்தோமோ ஏசப்பா ரத்தத்துல கழுவப்பட்டதுனாலதான் ஒரு குடும்பமா கர்த்தருக்குள்ள இருந்து நம்ம ஐக்கியமா கர்த்தரை ஒரு மனதோட துதித்து கொண்டே இருக்கிறோம்னா அவங்க சுத்த கிருபை மட்டும்தான்.